ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முத்தழகு சீரியலோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு சீன்லேயே ஒரு பக்கம் என்னடானா மீனாட்சி இருக்கிறதுனால தான் பேச்சியோட உடம்பு குணமாயிருக்குன்னு சொல்லிட்டு நர்ஸே சொன்னதுனால அஞ்சலி இதுதான் தனக்கு கிடைச்ச சரியான வாய்ப்புன்னு சொல்லிட்டு அதை பயன்படுத்திக்கிட்டு இதுக்கப்புறமா மீனாட்சி உங்ககிட்ட இருந்து நான் பிரிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சென்டிமெண்டலாக மீனாட்சியை பேச்சியோட கையில் கொடுத்துட்டு ரொம்பவே எமோஷனலாக பேசிட்டு இருக்கா. அப்போ இதை பார்த்துட்டு ஸ்வர்ணம் கூட அஞ்சலியை பத்தி ரொம்பவே நல்ல விதமா யோசிக்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி அஞ்சலி பண்ண காரியங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டு அஞ்சலி கிட்ட ரொம்பவே நல்ல விதமா நடந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி தன்னோட அம்மாவையே எதிர்த்து நீ வந்திருக்க, அதனால உன்னோட அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுன்னு சொல்லிட்டு அவங்க மேல கொஞ்சம் அக்கறையாவும் பேசிட்டு இருக்க. அதே மாதிரி பேச்சையுமே பூமியோட லைஃப்ல உனக்கு என்னால உரிமையை வாங்கி கொடுக்க முடியலனாலும் மீனாட்சியோட அம்மான்ற விதமா என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் நீ என் கூடயே என்னோட அடைக்கலத்துல வாழலான்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா என்னானாலும் தன்னோட வீட்லயே அஞ்சலி இருக்கிற முழு பெர்மிஷனை கொடுத்துடுறாங்க. உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலி இன்னுமே கொஞ்சம் நிம்மதி அடைகிறாங்க. ஆனா இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்க விஷயம் எதுவுமே தெரியாத பூமியோ எப்படியாவது தன்னோட பையன் மூலியமாவது முத்தழகுக்கு எல்லா ஞாபகத்தையுமே வர வச்சலான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு தனத்தை சரவணனை கூட்டிட்டு வர சொன்னது மட்டும் இல்லாம அவங்க மூலியமா முத்தழகு கிட்ட சரவணனை காட்டவும் செய்றாங்க. ஆனாலும் முத்தழகு என்னதான் சரவணனை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாலும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட சரவணனை பத்தின ஞாபகங்கள் இல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாம இதை புரிஞ்சுக்கிட்டத நம்ம ரொம்பவே வருத்தப்பட்டு பூமி கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப கரெக்டா அங்க வந்த திலகமும் இந்த மாதிரி பூமி தன்னோட பையனை வச்சு தன்னோட பொண்ணோட வாழ்க்கையவே கெடுக்க மறுபடியுமே நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தாய் பாசத்தால ரொம்பவே கோவப்பட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கா. ஆனா பூமியோ சரவணனோட எதிர்காலத்தை யோசிச்சு பார்த்துட்டோம். அதே சமயம் ஒருவேளை முத்தழகுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு ஞாபகங்கள் வந்தா அப்ப தன்னோட பையனை நம்ம தனியா தவிக்க வச்சுட்டோமேன்ற கில்ட்டி அவங்க கிட்ட இல்லாம இருக்கணுன்றதுக்காக சரவணனை நீங்களே எடுத்துட்டு போங்க, முத்தழகு கூடயே சரவணன் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுங்க, ஏன்னா என்னோட பையனுக்கும் முத்தழகோட தாய்ப்பாசம் சரியான நேரத்துல கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி முத்தழகுமே ஞாபகங்கள் திரும்பி தன்னோட பையனை நம்ம தனியா தவிக்க விட்டுட்டோமே என்ற கவலை இல்லாம வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை திலகத்து கையில ஒப்படைக்கிறதுக்காக கையை நீட்டிக்கிட்டு நிக்க. ஆனா திலகமோ நடந்த விஷயத்தால ஏற்கனவே பூமி மேலையும் பேச்சோட குடும்பத்து மேலையும் கோபமா இருக்கனால அவங்க என்ன பேசுறோன்னே தெரியாம சரவணன் எங்களுக்கு பாரம், அது மட்டும் இல்லாம சரவணனும் சரி உங்களோட குடும்பம் நீங்கன்னு எல்லாருமே என்னோட பொண்ணை இது வரைக்கும் கஷ்டம்தான் படுத்திருக்கீங்க, அதனால இதுக்கப்புறமா என்னோட பொண்ணு என்னோட பொண்ணாவே என்னோட வீட்டுல இருந்துட்டு போட்டும், உங்களோட எந்த உறவும் அதே மாதிரி உங்களால கிடைச்ச எந்த உறவும் என்னோட பொண்ணுக்கு தேவையே கிடையாதுன்னு சொல்லிட்டு சரவணன்னா பாரோன்ற மாதிரி மீனிங்ல பேச. உடனே இதை கேட்டுட்டு தானே ரொம்பவே வருத்தப்பட்டு நிக்க. ஆனா பூமியோ இந்த மாதிரி தன்னோட பையனை இப்படி தானே சொல்றதை கேட்டுட்டு ரொம்பவே கோவப்பட்டது மட்டும் இல்லாம இது வரைக்கும் பொறுமையா இருந்ததெல்லாம் போதும்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு திலகத்துக்கிட்ட போதும் இதோட நிறுத்திக்கோங்க, நீங்க இது வரைக்கும் சொன்னது எல்லாத்தையுமே என்னால பொறுத்துக்க முடிஞ்சிச்சு, ஆனா என்னோட பையனை பத்தி இதுக்கு மேல நீங்க ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனீங்க அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேணா என்னோட பையன் பாரமா தெரியல, ஆனா எனக்கும் சரி என்னோட முத்தழகுக்கும் சரி அவன் அப்படி தெரிய மாட்டான். அதுக்கும் மேல முத்தழகுக்கு எல்லா ஞாபகங்களும் மறந்த பிறகும் கூட என் பையனை பார்த்த உடனே அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்றதையும் என்ன பேசினாங்கன்றதையும் உங்களால மறக்க முடியுமா? ஏன்னா என்னோட முத்தழகு நடந்த பிரச்சனையால என்னையே மறந்தாலும் சரி என்னோட பையனை கண்டிப்பா அவங்களால மறக்கவும் முடியாது, பிரிஞ்சு இருக்க முடியாது. நீங்க வேணா பாருங்க, அவங்களே என்னோட பையனை தேடி வருவாங்க, வந்ததுக்கு அப்புறமா நானே முத்தழகு கிட்ட என்னோட பையனை ஒப்படைப்பேன். அது மட்டும் இல்லாம நீங்க எதுக்காக இப்போ என் மேல இவ்வளவு கோவமா இருக்கீங்கன்னு என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த அஞ்சலி தானே. நீங்க வேணா பாருங்க, அந்த அஞ்சலியும் என்னோட லைஃப்ல இருக்க மாட்டா, அதுவும் அந்த அஞ்சலி என்னோட வாரிசுன்னு சொல்லிட்டு இருக்க மீனாட்சி என்னோட லைஃப்ல இருக்க மாட்டா. என்னோட லைஃப்ல இருந்தா அது முத்தழகும் என்னோட பையன் சரவணன் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம ஒருவேளை முத்தழகுக்கு எங்களோட ஞாபகங்கள் சுத்தமா வராமையே போனாலும் பரவாயில்ல, நான் மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து முத்தழக காதலிக்க ஆரம்பிச்சு மறுபடியும் அவங்கள என்னோட முத்தழகா மாத்திக்கதான் போறேன். நீங்க வேணா பாருங்க, அவங்களுக்கு மனசுக்குள்ள கண்டிப்பா ஏமால இருந்த பாசம் மறந்து போகாது, மூளை வேணா மறந்து போயிருக்கலாம், மனசு இன்னும் ஞாபகம் வச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து சரவணனை
தூக்கிட்டு ரொம்பவே கோவமா கிளம்பி போக, அப்ப இந்த மாதிரி பூமி சொன்னது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்த திலகமும், ஒருவேளை நம்ம தான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தாலும், இன்னொரு நிமிஷம் இது எல்லாமே நம்ம பொண்ணுக்காக தான் நம்ம பண்ணோம். அதனால இது எதுவுமே தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்த்துட்டு அவங்களோட மனசை அவங்களே தைரியப்படுத்திட்டு முத்தலகோட ரூமுக்கு போனது மட்டும் இல்லாம அங்க இருக்க டாக்டர் கிட்ட முத்தலக நாங்க எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலான்னு சொல்லி கேட்க, உடனே அந்த டாக்டருமே இந்த மாதிரி முத்தலகுக்கு அடிப்பட்ட காயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிடுச்சு, நீங்க இப்பவே கூட அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம். ஆனாலும் அவங்களுக்கு தலையில பட்ட காயத்தால ஏற்பட்ட பாதிப்பு மட்டும் சரியாக கொஞ்ச நாள் மாசம் எவ்வளோ நாள் கூட ஆகலாம். அதனால நீங்க அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்க ட்ரை பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நாங்க சொன்ன மாதிரி முத்தலகுக்கு ஒரே நேரத்துல எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்துற மாதிரி எதுவுமே சொல்லிட்டு இருக்காதீங்க. அவங்க நடக்கிற விஷயத்த வச்சு அவங்க இதுக்கு முன்னாடி தன்னோட லைஃப்ல இது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணி பார்த்தாலே அவங்களால ஈஸியாவே தன்னோட ஞாபகங்களை நினைவுபடுத்த முடியும். அதால அவங்களால மற்ற ஞாபகங்களையுமே தூண்டி தன்னோட எல்லா ஞாபகத்தையுமே ஒரே நேரத்துல கூட கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா கண்டிப்பா முத்தலகோட இந்த மெமரி பிரச்சனை சீக்கிரமா சால்வ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லி அனுப்புறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு எப்பயாவது ரொம்பவே தலைவலி, அது தாங்க முடியாத தலைவலி வந்துச்சுன்னா உடனே எதை பத்தியுமே யோசிக்காம அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துருங்க. ஏன்னா அது ரொம்பவே சீரியஸான கண்டிஷனா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுவும் அவங்க மயக்கம் மட்டும் போட்டுட்டாங்கன்னா அது ரொம்பவே சீரியஸான கண்டிஷன். ஸோ நீங்க அவங்கள எப்பவுமே கவனமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இது எல்லாத்தையுமே கேட்ட திலகமும் இந்த மாதிரி டாக்டர் சொன்னதை கேட்டுட்டு ஒரு பக்கம் இந்த மாதிரி முத்தலகோட கண்டிஷன் இவ்வளோ மோசமா இருக்கிறத யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டாலும், இன்னொரு பக்கமும் ஒருவேளை முத்தலகுக்கு எங்க தன்னோட பழைய ஞாபகங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துச்சுன்னா அதனால அவ பாதிக்கப்படுவாளோ, அதனால பேசாம முத்தலகுக்கு எந்த ஞாபகமுமே வராம இருக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட இந்த மாதிரி முத்தலகுக்கு ஞாபகங்கள் வராமையே இருக்க வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி கேட்க, அதுக்கு டாக்டரும் ஆமா அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு, ஆனாலும் மேக்சிமம் இந்த மாதிரி அடிப்பட்டவங்களுக்கு நினைவுகள் சீக்கிரமா வரவும் வாய்ப்பு இருக்கு, அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி சொல்ல, உடனே திலகமும் கடவுள்கிட்ட கடவுளே இவ்வளோ நாள் என்னோட பொண்ணு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா, இதுக்கப்புறமா அவ கஷ்டப்படாம இருக்கணும்னா அவளுக்கு இந்த 3 வருஷம் ஞாபகங்கள் வராம இருக்காதான் நல்லதுன்னு சொல்லிட்டு நீங்க தான் அவளோட வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை பார்த்து பண்ணணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம டாக்டர் சொன்னதுனால முத்தலக டிஸ்சார்ஜ் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு போகிறதுக்கான ஏற்பாடையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி மருதுவே முத்தலக கூட்டிட்டு போறதுக்காக ஆட்டோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கூட்டிட்டு வர திலகமுமே முத்தலக கை தாங்களா கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே கொண்டு போறாங்க. ஆனா அப்போ கரெக்டா எதிரில பேச்சு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கவனிச்சுட்டு இருக்க ஸ்வர்ணமோ வராங்க. அது மட்டும் இல்லாம முத்தலக திலகம் கூட்டிட்டு போறத பார்த்துட்டு உடனே அங்க அப்படியே நின்னுட்டு இருக்க. ஆனா முத்தலகோ ஸ்வர்ணம் பத்தின எல்லா ஞாபகங்களையுமே இழந்ததுனால ஸ்வர்ணத்தை யாருன்னே தெரியாத மாதிரி அவங்கள கிராஸ் பண்ணி போக, திலகமோ கொஞ்சம் முறைச்சு பார்த்துட்டு ஸ்வர்ணத்தை கிராஸ் பண்ண அப்போ முத்தழகு ஞாபகங்களை மறந்துட்டாங்க. அதனாலதான் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தெரியாத ஸ்வர்ணமோ இந்த மாதிரி முத்தழகு தன்னை மறுபடியுமே இக்னோர் பண்ணிட்டு போறத பார்த்துட்டு கொஞ்சம் கூட பொறுக்க முடியாம அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி திலகத்தை கூட்டிட்டு போற முத்தழகுமே யாரோ நிக்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நின்னு திரும்பி பார்க்க ஸ்வர்ணமா ரொம்பவே கோவமா, நான் கூட உன்னை என்னென்னமோ நினைச்சேன், ஆனா நீ இந்த மாதிரி இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துப்பன்னு நான் யோசிக்கவே இல்லை, இந்த மாதிரி என்னை யாருன்னே தெரியாத மாதிரி இப்படி போறியே, நான் உனக்காக என்னெல்லாம் பண்ணியிருப்பேன், உன் கூட நான் எப்படியெல்லாம் இருந்திருப்பேன், அதெல்லாம் நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா? உன்னை நான் என்னோட பொண்ணு மாதிரி தானே பார்த்துக்கிட்டேன், ஆனா உனக்கு அந்த நன்றி கொஞ்சம் கூட கிடையாதா? அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, இது தெரிஞ்ச மாதிரி சும்மா பார்த்துட்டாவது போகலாம்ல, ஆனா நீ இப்படி கொஞ்சம் கூட கண்டுக்காம போனா என்னோட மனசு எப்படி கஷ்டப்படும் கூட கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படி நடந்துக்கிறியே, உன்கிட்ட தான் நான் தகுதிக்கு மீறி நிறைய அன்பை எதிர்பார்த்துட்டேன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்டு, இதுக்கப்புறமா நீ யாரோ நான் யாரோ, இதுக்கப்புறம் நீயே என்ன வந்து உரிமையோட கூப்பிட்டாலும் நான் கண்டிப்பா உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன், அது மட்டும் இல்லாம இப்ப நீ பண்ற விஷயத்த நான் என்னைக்குமே மன்னிக்கவே போறது இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவமா கிளம்பி போறாங்க. ஆனா இந்த மாதிரி ஸ்வர்ணம் முத்தலகு கிட்ட பேசினதை கேட்ட திலகமோ ஐயோ இப்ப முத்தலகு என்ன நம்ம கிட்ட கேட்க போறாளேன்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்கும்போது, ஆனா முத்தலகோ இவங்க எதுக்காக இப்படி புரியாம பேசிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாம இவங்க யாருக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, எது தனியா யாரையோ திட்டிட்டு போற மாதிரி தெரியுது, ஆனா ரொம்பவே கோவமா திட்டுறாங்கன்னு மட்டும் தெரியுது. அது மட்டும் இல்லாம இங்க நம்ம 2 பேர் தானே இருக்கோம், நம்ம கிட்ட பேசிட்டு போற மாதிரி போறாங்க, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா
அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்ட திலகமும் இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆமா அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனாலதான் அவங்க யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டு போறாங்க, நீ அதெல்லாம் கண்டுக்க வேண்டாம், வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு முத்தலகை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போக. ஆனா இந்த பக்கமும் ஏற்கனவே ரொம்பவே கோபமா ரூமுக்கு வந்த ஸ்வர்ணத்தை பார்த்தா அஞ்சலியோ என்ன நடந்துச்சு, என்னாச்சு, எதுக்காக இவ்வளோ டென்ஷனா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அக்கறையோட பேச. உடனே இதை கேட்ட ஸ்வர்ணமும் இந்த மாதிரி நீ கூட அக்கறையா என்கிட்ட பேசுற, ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட எப்படி நடந்துகிட்டேன்றது எனக்கு ஞாபகம் இருக்கு, அது எல்லாமே உனக்கும் ஞாபகம் இருந்துமே எனக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்குற மாதிரி நீ பேசுறது என் மூலயமாவே நீ எப்படிப்பட்டவன்றதை என்னால இப்போ புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அந்த முத்தலகு தான் அவகிட்ட நான் எவ்வளோ அன்பாவோ பாசமாவோ இதுக்கு முன்னாடி நடந்துகிட்டேன்றத மறந்துட்டு என்ன கொஞ்சம் கூட கண்டுக்காத மாதிரி என் மனசை அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு போயிட்டா. அது மட்டும் இல்லாம நான் நம்பின ஒருத்தி என்னை கைவிட்டுட்டு போகும்போது நீ என் கூட இருக்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா நான் என்னை விட்டுட்டு போனவளை பத்தி கவலையே பட போறது இல்லைன்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு இதுக்கப்புறமா சப்போர்ட் பண்ண போறேன்றத சொல்லாம சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இதை கேட்ட அஞ்சலி ரொம்பவே சந்தோஷப்பட்டு நின்றுட்டு இருக்கா. ஆனா கரெக்டா சூசமலையுமா பேச்சு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்க விஷயம் தெரிஞ்சு உடனடியா அங்க சரவணனை தூக்கிட்டு வந்த பூமியோ இந்த மாதிரி ஸ்வர்ணம் முத்தலக பத்தி ரொம்பவே தப்பா பேசினது மட்டும் இல்லாம அஞ்சலி கிட்ட அவங்க ரொம்பவே நல்ல விதமா பேசி அவங்கள ஏத்துக்கிட்ட மாதிரி நடந்துக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே கோவப்பட செய்றாங்க. அது மட்டும் இல்லாம அதே சமயம் பேச்சையுமே அஞ்சலிய மீனாட்சிக்காக தன்னோட மருமகள் மாதிரி ட்ரீட் பண்றத பார்த்துட்டு ரொம்பவே கோவப்பட்ட பூமியோ ரொம்பவே ஆத்திரத்தோட சரவணனை தூக்கிட்டு உள்ள வந்தது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற பேச்சுக்கிட்டையும் ஸ்வர்ணத்துக்கிட்டையும் உங்களால எப்படி இவ்வளவு சீக்கிரம் முத்தலகை பத்தி இப்படி தப்பா யோசிக்க முடிஞ்சிச்சுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல, நீங்கெல்லாம் முத்தலகை எப்படிதான் யோசிச்சீங்களோ எனக்கு தெரியல, ஆனா நடந்த இந்த விஷயத்து மூலயமா நான் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்க எல்லாருமே சுயநலக்காரங்க, உங்களுக்கு மீனாட்சி வேணும், உங்களோட குடும்ப வாரிசு வேணும்ன்றதுக்காக உங்க கூட அன்பா பழகின முத்தலகியே ஒரே நிமிஷத்துல உதறி தள்ளிட்டீங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நம்மளோட குடும்பத்துக்கும் சரி எனக்கும் சரி எவ்வளவு அவமானத்தை தேடி தந்தா அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்துமே மீனாட்சிக்காக போய் போய் இவ்வளவு போய் நீங்க ஏத்துக்கிட்டீங்களே, உங்களெல்லாம் நான் என்ன சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம இவ்வளவு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்றது உங்களுக்கே நல்லா தெரியும்ல, அப்படி தெரிஞ்சிருந்துமே உங்களால எப்படி அது எல்லாத்தையுமே மறந்து ஒரே நிமிஷத்துல இவ்வளவு ஏத்துக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா கேட்க. உடனே இதை கேட்ட பேச்சையும் முத்தல்கு தான் உன்னை கைவிட்டுட்டு போயிட்டால, அவ நீ பண்ண தப்புக்காக உன்னை பிரிஞ்சு போறத கூட என்னால ஏத்துக்க முடியும், ஆனா நாங்க இவ்வளவு நாளா நடந்துக்கிட்டது எல்லாத்தையுமே மறந்து எங்களை கூட யாருன்னு தெரியாத அளவுக்கு எங்களை எல்லார் முன்னாடியும் இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு போயிருக்கா, எப்படி அந்த தப்பை எங்களால மன்னிக்க முடியும். அவ பண்ண இந்த துரோகத்தை நான் கண்டிப்பா மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். அது மட்டும் இல்லாம நான் முடிவு பண்ணிட்டேன், இதுக்கப்புறமா முத்தலகு என்னோட மருமகளா இருக்க அவளுக்கு தகுதி கிடையாது, ஏன்னா அவ எனக்கு தர வேண்டிய ஒரு சின்ன மரியாதையை கூட எனக்கு தர மறந்துட்டா. ஆனா இந்த அஞ்சலியை பாரு, இவ எவ்வளவு பெரிய குடும்பத்துல இருந்து வந்திருந்தாலும் கடைசி வரைக்கும் என் பக்கம் அவளோட அம்மாவை கூட விட்டுட்டு நின்றுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இது எல்லாத்தையுமே அவ பண்றதுக்கான ஒரே காரணம் உன்னோட அன்பு மட்டும்தான், உன் கூட வாழணும்ன்ற ஒரே ஒரு நினப்பு மட்டும்தான். இந்த மாதிரி ஒருத்தியை என்னால எப்படி இதுக்கப்புறமாவும் விட்டு தர முடியும். அது மட்டும் இல்லாம இவ தான் நம்மளோட குடும்ப வாரிசையும் எனக்கு தந்திருக்கா, என்னோட மிகப்பெரிய சந்தோஷமான மீனாட்சி வர்றதுக்கான காரணமும் இவ தான். அதனால இதுக்கப்புறமா உன்னை உதறி தள்ளிட்டு போன முத்தலக மறந்துட்டு நீ அஞ்சலி கூட சேர்ந்து வாழ்றதுதான் நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா அஞ்சலி இதுக்கப்புறமா என்னோட மருமகளா இந்த வீட்டுல இருக்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னோட முடிவை எடுத்து சொல்ல. உடனே இதை கேட்டுட்டு செம்ம கோபம் அடைஞ்ச பூமியோ உங்களோட முடிவை என்னால ஏத்துக்க முடியாது, ஏன்னா நீங்க எவ்வளவு பெரிய தப்பான முடிவை எடுத்திருக்கீங்கன்னு உங்களுக்கு இன்னும் புரியல, அது கொஞ்ச நாள்லயே உங்களுக்கு புரிய வரும். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா என்னால இந்த